அக்கா. டேய் ரகு, என்னடா இது? எப்படி இருக்க? ஏய், கரெக்டாக லேண்ட் ஆயிடுச்சு. ஆமா, நீ ரொம்ப பாவம்மா. ஏற்கனவே எங்கள் 2 பேரை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இதில் நீ கீழே வேற விழுந்து உனக்கு தலையில் அடிபட்டுருச்சு. உனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? உன்னை விட எனக்கு தான் ரொம்ப வலிக்குது. அக்கா, என் பாசக்காரி செல்லவே, நீ ஏன் முறைக்கிறேன்னு எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது, அம்மாக்கு இப்படி அடிபட்டதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப வலிக்குதுக்கா. அதான் லைட்டா. குடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் வேற. மீனா, எதுக்கு அவன் அடிச்ச? எதுக்கு அடிக்கிறனா? இவன் பண்ணதுக்கு அடிக்காம வேற என்ன பண்றனா? தப்பு பண்ணா வாயில சொல்லு, அடிச்சா சரியா போயிடுமா? ஆமா, உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இரு, டெய்லி குடிச்சிட்டு வரட்டும். ஓடி. மா, தூக்கு வருதுமா. போய் தூங்கு போ. அம்மாவுக்கு அடிபட்டுச்சு. அம்மா அம்மா நைட்டு பாரில் தான் சரக்கு அடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியலையே. நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோம்? ஒருவேளை அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அக்கா எங்க? அக்கா, அக்கா, என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா? அக்கா, இங்க பாருக்கா. என்ன? இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகிற? அப்புறம் நீ பண்ணதுக்கு வேற என்ன பண்ண சொல்ற? அப்படி என்னக்கா பண்ண? அக்கா, ஏற்கனவே எங்கள் 2 பேரை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அதான் லைட்டா. அப்படியே பண்ண? மீனா. ஐயோ. மா, ரகு எந்திரிச்சானா பாரு. நீ என்ன இது கூப்பிடுது? இப்பதான் எந்திரிச்சான். அவனை கொஞ்சம் வர சொல்ல. போ. அம்மா எதுக்கு கூப்பிடுது? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்சு உனக்கு அட்வைஸ் பண்றதுக்காக தான் இருக்கும். போ. மா, கூப்பிட்டியாம்மா? இப்பதான் எந்திரிச்சியா சாமி? ஆமாம்மா. ராத்திரி எங்க போன? மாட்டிட்டோமா? ரகு, ராத்திரி எங்க போனேன்னு கேட்டேன். மா, ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருந்தேம்மா. வெளியினா? பார்க்கா? சோழி முடிச்சிடா ரகுரா. ஏண்டா கட்டி தீனி வீட்டுக்குள்ள சரக்கு வச்சுட்டு வர சின்ன பையன் நினைச்சு செல்ல கொடுத்து வரனா இப்படி ஒரு தலைவரிக்கான பண்ணிட்டு இருக்க. உனக்கு 3 இலை விடல சரக்கு அடிக்கிற. என்ன தைரியம் தான் வீட்டுக்குள்ள வர நீ? என்னமா பண்ணிட்டு இருக்க? என்ன அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு நீ இந்த வாங்கிட்டு இருக்க? ஏண்டி, அவனே தலைகால் தெரியாம நின்னுட்டு இருக்கான், அப்ப போய் அடிக்கிற? இந்த மாதிரி தெல்லவாரிலாம் போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் அடிச்சினாதான் புத்தி வரும். வாங்க மாப்ள.
வாங்க. இவங்க இங்கே தப்பான டைமில் கரெக்டாக வந்துட்டாலே. மீனா, ஏய் மீனா, நீங்க உள்ள வாங்க மாப்பிள்ள. அவ கிடக்குறா. இந்த முன்னாடியெல்லாம் அசிங்கப்பட வேண்டியதாக போச்சே. இந்தாங்க. எப்படி இருக்கீங்க அத்தை? பரவாயில்லையா? பரவாயில்ல மாப்பிள்ள, தலையில் தான் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டிருக்கு. டாக்டர் ஒரு பிரச்சனைன்ட்டாங்க. டேப்லெட் எல்லாம் கரெக்டாக போடுறீங்களா? அதெல்லாம் கரெக்டா, இல்லைன்னா உங்கள் அன்னிக்காரி விட்டுருவாளா? மாப்பிள்ள, மீனாதான் அவங்க மேலே கொஞ்சம் கோவமாக இருக்காப்புல. கொஞ்சம் போய் சமாதானப்படுத்துங்களேன். ம், சரிங்க அத்தை. மீனா, இங்கே பாருடி. மீனா, சாரிடி. உன் ஃபோன் எடுக்காமல் விட்டது தப்பு தான். எப்பவும் போல வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் தான் அசால்ட்டாக விட்டேன். தெரியாமல் பண்ணிட்டேன்டி. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். ஏங்க என்னங்க பண்றீங்க? எந்திரிங்க. என்னை மனுஷன் சொல்லு, அப்போ தான் எந்திரிப்பேன். நீங்க ஒன்றும் காலெல்லாம் விழுந்து சாரி கேட்க வேணாம். எந்திரிங்க. முடியாது. நான் கேட்டதை நீ சொல்லு, அப்போ தான் எந்திரிப்பேன். மீனா, என்னடி யோசிக்கிற? இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு சத்தியமாக தெரியலடி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. சரி மன்னிச்சுட்டு எந்திரிங்க. நிஜமாவா மீனா? ம் வலிக்குதுடி வலிக்குதுடி. அப்பா, என்ன புறம்போக்கு? நீ எல்லாம் ஒரு புருஷனாடா? பொண்டாட்டி கால் பண்ண உடனே எடுக்கிறவன் தான் புருஷன். சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் நீ கால் பண்ண முதறீங்களே எடுப்பேன். என்னை நம்பு. நேற்று எதுக்கு அத்தனை வாட்டி கால் பண்ணன்னு தெரியுமா? தெரியுமே, உன் அம்மா கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கு தானே பார்த்துட்டு தான் வந்தேன். இல்லை, அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு அடிப்பட்ட விஷயமே தெரியும். அப்புறம் எதுக்குடி அத்தனை வாட்டி கால் பண்ண? நீங்களே கண்டுபிடிங்க. என்னடி பழி வாங்குறியா? ஆமாம், தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். மீனா, இந்த சர்ப்ரைஸ்லாம் நமக்கு செட் ஆகாது. நீயே சொல்லு. அப்படிலாம் சொல்ல முடியாது. முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்படி என்னவா இருக்கும்? முட்டை பப்ஸ் வாங்கிட்டு சொல்கிறது தானே கால் பண்ணியிருந்தேன். ஆமாம், அந்த முட்டை பப்ஸுக்கு தான் அவ்வளோ டைம் நான் கால் பண்ணேன். அப்போ இல்லையா? வேற என்னவா இருக்கும்? பிடிச்சிட்டேன். என்ன? ஜானகிக்கா கடையில் ஜாக்கெட் தைக்க கொடுத்துருந்தேன். அதை வாங்கிட்டு சொல்ல தானே கால் பண்ணியிருந்தேன். கண்டுபிடிச்சனா? கிழிச்சிங்க. அப்போ அதுவும் இல்லையா? என்னடா அது? ஏய் மீனா, எதுக்குடி க்ளூலாம் கொடுத்துட்டு நீ ஏன் சொல்லிடுறேன்? ஐயா மூஞ்ச பாரு. முதல்ல கையை ஓப்பன் பண்ணி பாருங்க. என்னதான் என் அம்மாவுக்கு நான் மகனாகவும் இவன் மருமகளாகவும் இருந்தாலும் எங்களுக்கு குழந்தைன்றது அவங்கள பொறுத்தவரை ஒரு குறை தான். எங்களால் இந்த ஜென்மத்தில் குழந்தையே பெற்றுக்க முடியாதுன்னு சொன்ன என் தாய்கிட்ட இப்போ நான் போய் கெத்தாக சொல்லணும்னு தோணுது. என் பொண்டாட்டியும் ஒரு தாயாக போகிறாங்க.
இனிமேல் எங்கள் அம்மா உன்னை குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொல்லி குத்தி காட்ட மாட்டாங்கல்ல? ஆமாம், இந்த விஷயத்தை உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்லைங்க. ஏன்? உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு இருந்தேன், அதுதான். ஹே லூசு பொண்டாட்டி, போய் உங்கள் அம்மாட்ட சொல்லுப்போ. சரிங்க. ம். ஹலோ, சொல்லுங்கள் சார். ஹலோ வெற்றி, ஏன் இன்னைக்கு திடீர்னு லீவ் எடுத்துட்டீங்க? இல்லை சார், ஒய்ஃபோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான். ஓகே வெற்றி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, லீவ் எதுவும் போட்டுறாதீங்க. அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். இல்லை சார், கண்டிப்பாக வந்துடுறேன். ஓகே வெற்றி, பாருங்க. ஓகே சார். மீனா, நாளைக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நம்ம ஈவினிங் கிளம்பலாம். ம். என்ன மாப்பிள்ள இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்லத்த, இப்போ தான் மேனேஜர் கால் பண்ணார். நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் வேறு. அது இல்லாமல் நாளைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு மீனாவே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துடலாம்ல. மாப்பிள்ள நீங்க வேணா போயிட்டு வாங்க. மீனா ஒரு 3 மாசத்துக்கு இங்கே இருக்கட்டுமே, ட்ராவல்லாம் வேண்டாம். என்னம்மா பேசுகிற நீ? நீ கொஞ்சம் சும்மா இருடி. 3 மாசத்துக்கு நல்லா பக்குவமா இருக்கணும், அதான் சொல்றேன். மீனா, அத்தை சொல்கிறது கரெக்டு தாம்மா. நீ 3 மாதத்துக்கு இங்கே இரு, அதுக்கப்புறம் போய்க்கலாம். கவலைப்படாதீங்க நீ, எனக்கு 1 மாதம் லீவ் தான். நான் போய் அண்ணா கூட இருக்கேன். ம். நான் மச்சான், நேற்று என்னை விட்டுட்டு நீயும் ரகு மட்டும் பாருக்கு போயிட்டு வந்திருப்பீங்க போல. எப்போ கேட்டாலும் காசு இல்லைன்னு சொல்கிறேன். இதுக்கு மட்டும் எங்கே இருந்தால் காசு வருதோ. மச்சான் ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன். சரி மச்சான். ஏங்க ஒரு நிமிஷம். நீங்கள் ஜானு தானே? ஆமாம், நீங்கள்? நான் தனுஷுங்க, ரகுவோட ஃப்ரெண்டு. ஏங்க அவன் மேலே கோவம் இருந்து அவனை முறைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, என்ன ஏங்க முறைக்கிறீங்க? அவனை சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் எனக்கு கோவம் வரும். இங்கே பாருங்க ஜானு, உங்களுக்கு அவன் மேலே என்ன கடுப்புன்னலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவன் மோசமானவன்லாம் இல்லைங்க. அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க தான் நீங்கள் நிற்க வச்சுருக்கீங்களா? ஏங்க நேற்று நானும் ரகுவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை சொல்லன்னு தாங்க வந்தேன். மச்சான், இந்த பொண்ணுங்களை பற்றி என்னடா நினைக்கிற? என்னடா மச்சான் இப்படி கேட்ட? இந்த உலகத்தில் கடவுள் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், ஆனால் பொண்ணுங்க இல்லாமல் சத்தியமாக வாழ முடியாதுடா. அவங்கெல்லாம் கடவுளுக்கும் மேலே. என்னடா குழப்புற? குழப்பலடா, உண்மையை தான் சொல்கிறேன். சரி இரு, உனக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். இப்போது ஒரு கல்யாண வீட்டை எடுத்துக்கோ. அங்கே பொண்ணுங்கள்லானே எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும். எவ்வளவு ஏன் மணப்பெண்ணே 4 பொம்பளைங்க கூட இருந்தால் தான் தைரியமாக போய் மணமேடலே உட்காரும். அடுத்து இளவு வீடு. அங்கே பொம்பளைங்க இல்லைன்னா அது இளவு வீடுன்னு கூட யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு சத்தம் இல்லாமல் இருப்போம் ஆம்பளைங்க. பெத்த அம்மா சத்தா கூட குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் ஆம்பளைங்க அழுவோம். அதுவே ஒரு பொண்ணு 50 வயசில் அவங்க அம்மா அப்பா விளந்தாலும் கத்தி கூச்சலிடுவா. மச்சான், சமையல்னாலே காலங்காலமாக ஏன் பொண்ணுங்க மட்டும் சமைக்கிறாங்கன்னு சொல்லு.
ஏன்னா பசங்களுக்கு சமைக்க தெரியாது. பொடாங்கு. டே, கிச்சனுங்கிறது கோயில் மாதிரி. அதை சுத்தமாக வச்சுக்க அவங்களால மட்டும்தான்டா முடியும். அதே மாதிரி ருசியாக சமைக்கணும்னா பொறுமை வேணும். அந்த பொறுமை தான் நமக்கு கிடையாது. சாமிக்கு விளக்கேற்ற, கோயிலுக்கு பொங்க வைக்க, புது வீட்டுக்கு பால் காய்ச்ச, வாசலுக்கு கோலம் போட, எவ்வளவு ஏன் நீ கட்ட போகிற தாலிக்கு 3வது முடிச்சு போட, இந்த மாதிரி எத்தனையோ விஷயத்துக்கு பொண்ணுங்க தேவைப்படுறாங்க மச்சான். லே, இப்போ எதுக்கு நீ பொண்ணுங்களை பற்றி கேட்டுட்டு இருக்க? மச்சான், என் மாமாவோட தங்கச்சி ஒருத்தி இருக்காடா. அவ ஒரு நாள் என் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போது சின்னதாக ஆரம்பித்த ஒரு சண்டை இப்போ எங்கேயோ வந்து நிற்குதுடா. நான் பண்ணது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரில மச்சான். ஆனால் ஒன்று, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அவளை என்கிட்ட நல்லா தான் மச்சான் பேச வந்தா. நான் தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். ரகு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரிலடா. ஆனால் ஒன்று, நீ பண்ணது தப்புன்னு புரிஞ்சுட்ட பாத்தியா? அதான் மச்சான் நீ. நீ கவலைப்படாத, உன் மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஏங்க ஜானு, ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ண போய் தாங்க இப்படி பண்ணிட்டான். மற்றபடி அவன் ரொம்ப நல்ல பையங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டான்.